ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். மேக்ஸ் சீரிஸோட ப்ராக்டிஸ் செட் 3 பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் அண்ட் டைம் சேவிங் மெத்தட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரயில்வே எஸ்பிரன்ஸ் எல்லாருமே இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக என்டிபிசி எஸ்பிரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்பீடப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2 numbers are in the ratio 19:17. Their HCF is 11. Find out the numbers-னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, 2 நம்பருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோவும் ஹச்சிஎஃப்பும் இருந்தாலே டேரெக்டாக அந்த ரேஷியோவில் உள்ளதையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே முடிஞ்சது. அப்போ ஒரு நம்பர் 19x11 இருக்க போது, இன்னொரு நம்பர் 17x11 இருக்க போகுது. அதுதான் நம்பர்ஸு. இதில் பார்த்தோம்னா 9 1s are 9, 9ல் முடியக்கூடிய ஒரு நம்பர் இருக்கணும். 7 1s are 7, 7ல் முடியக்கூடியது இன்னொரு நம்பராக இருக்கணும். 9ல் முடியக்கூடியதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இங்கே ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான், போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இங்கே செய்யணுன்ற அவசியமே தேவையில்லை. இன்னொரு நம்பரும் வேணால் செக் பண்ணி பாருங்கள், 7ல் தான் முடியும். அடுத்த கொஸ்டின், the floor of a hall measuring 16 meters in length and 12 meters in width is to be paved with square tiles. If the least number of tiles are to be used, then what is the length of each square tile-னு கேட்குறாங்க. அப்போது லென்த்து 16 இருக்குது, பிரெத்து 12 இருக்குது. அதில் ஸ்கொயர் டைலாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கம்மியான நம்பர் ஆஃப் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த லென்த் என்னவா யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் அதை வரைகிறேன். லென்த்து 16, இங்கே 12ன்னு வச்சுக்கிடுவோம். இப்படி லென்த்து 16 12ன்னு இருக்கிறப்ப இங்கே நான் 12க்கு ஸ்கொயர் டைல் வச்சேன்னா 12க்கு 12ன்னு வச்சாகணும். அப்படி வச்சேன்னு பாருங்கள், 4 சைடுமே 12 வரும். அப்போ ஸ்கொயர் டைல் நம்மளால் வைக்க முடியுமா? கண்டிப்பாக இங்கே அன்ஈவனான ஸ்பேஸ் தான் இருக்கும். அதில் நம்ம கரெக்டான ஸ்கொயர் டைல் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. அது ஸ்கொயர் டைலாகவும் அமையாது. லென்த் எப்படியுமே வேரி ஆகும். அப்போது 12க்கு மேலே வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு சைடே 12 தான். அப்புறம் எப்படி லென்த் ஆஃப் ஸ்கொயர் டைல் எல்லாமே 12ன்னு போட்டோம்னா 4 சைடு வைக்கிறப்ப செட் ஆகும்? 12ம் வராது. அதுக்கு மேலே உள்ள எந்த லென்த்துமே கண்டிப்பாக வராது. அதை வச்சே நம்ம ஆப்ஷன் ஏன்னு எடுத்துடலாம். இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் நியர்பையாக வச்சுருந்தா இதுக்கு ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, 2க்குமே காமனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் லீஸ்ட் நம்பரும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹையஸ்ட்டாக காமனாக இருக்கிறத நம்ம எடுத்தால் முடிஞ்சது. இப்போ 2க்குமே ஹச்சிஎஃப் எடுத்துட வேண்டியதான். 16க்கு 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 2 power 4. அதே மாதிரி 12க்குன்னு பார்த்தோம்னா 4 3s are 12ன்றதுனால 2 square into 3ன்னு எழுதுறேன். இதுக்கு 2 ஹச்சிஎஃப் எடுத்தால் என்ன வரும்? 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதுலேயும் 2 ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது. அவ்வளோதான், 2 square 4, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், the area of a triangle ABC is 39 centimeter square. D and E are 2 points on BC such that BD DC equal to EC. What is the area of triangle ADCன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. எப்படி ஏபிசின்னு சொல்கிறாங்க. அதில் டி அண்ட் இஆர் பாயிண்ட்ஸ் ஆன் பிசியா. அப்போ நான் இங்கே டி இங்கே ஈன்னு போடுறேன். இப்போ 2 பாயிண்ட் இருந்ததுன்னா இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும். இப்போ ஓவராலாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 39. அவங்க கேட்குறது என்ன? ஏடிசி இது மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இது ஒரு மடங்கு, இது ஒரு மடங்கு, இது ஒரு மடங்கு, 3 மடங்காக இருக்குது ட்ரையாங்கிள். 3 தான் 39னா அவங்க கேட்குறது ஏடிசி இது மட்டும்தான். அப்போ 2 மடங்குக்கு எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ 13 வரும்போது 13 × 2 26, ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், the diagonal of a square is √200 cm. If the sides of a rectangle are in the ratio 5:2, which is same as the area of the square, then what is the length of rectangle கேட்டிருக்காங்க. இப்போ diagonal of square கொடுத்தாச்சு, ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்துக்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி இருக்குன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம கையில் இருக்கிறது என்ன? diagonal of a square √200. diagonal of a squareனா என்ன? √2a தான் என்னது? √200. இப்போ a ஈக்குவல் டு √200/√2. அப்போ இதை நான் எப்படி எழுதுனேன்? √200 √2 × √100 /√2ன்னு போடுறேன். அப்போ √2 கேன்சல் ஆகுமா? இப்போ a ஈக்குவல் டு √100ன்னு இருக்கும். √100ன்னா என்ன? 10. அப்போது சைட் ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிருச்சு. சைட் ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிருச்சுன்னா ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். சைட் ஆஃப் த ஸ்கொயர் 10 அப்படின்னா ஏரியா என்ன? ஏரியானா சைடை ஸ்கொயர் பண்ணுறது தான் ஸ்கொயரோட ஏரியா, ஏ ஸ்கொயரு. அப்போ 10 ஸ்கொயர் 100 ஆயிருமா? அப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயரு ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம வந்தது இந்த ஏரியாவுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போது லென்த்து இன்ட்டு பிரெத்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். லென்த் ஆஃப் த
ரெக்டாங்கிள், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அதை வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே செஞ்சுருக்கோம். அப்படி பண்ணால் 10x ஸ்கொயர் = 100ன்னு வரப்போகுது. இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் = 10. இப்போ எக்ஸ் என்ன வரப்போகுது? √10. அப்போது இங்கே சைடுன்னு பார்த்தோம்னா 5√10, இன்னொன்று 2√10 வரப்போகுது. இதில் லென்த்து தான் நம்மளுக்கு 5√10, ஏன்னா அதுதான் ரேஷியோவில் 5 இருக்குது. அப்போ அந்த 5√10 இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? 5√10 ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்படியே இந்த 5√10 5 நம்ம உள்ளே கொண்டு போயிடுவோம் ரூட்டுக்குள்ளே. அப்படி கொண்டு போனால் என்ன பண்ணணும்? வெளியே எடுக்கும்போது ரூட்லேருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறப்ப 2வும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ உள்ளே கொண்டு போனால் என்ன பண்ணியிருப்பாங்க? 5 ஸ்கொயர்னு இருந்திருக்கும். 5 ஸ்கொயர் × 10. இப்போ என்ன வரும்? 25 × 10 √250. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, in an election there were only 2 candidates. The losing candidate got 48% of the total votes. அப்போ லாஸிங் கேண்டிடேட்டு, இது வின்னிங் கேண்டிடேட் வச்சுக்குவோம். லாஸிங் கேண்டிடேட் 48% வாங்கியிருந்தா வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 52% வாங்கியிருக்கணும். His opponent got 6000 votes more and won by a margin of 3% votes. What was the number of invalid votes-ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 4% இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போனண்ட் வந்து 6000 votes மோர் வாங்கியிருக்காரு, ஆனால் மார்ஜின் வந்து 3% தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது 4%. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த இன்வேலிட் ஓட்ஸுன்றது 1%. அதுதான் மொத்தத்தில் இன்வேலிட் ஓட்ஸாக அமைஞ்சிருக்கு. அந்த 3% என்னன்னு சொல்ல வராரு? 6000. அப்போது 3%ன்றது 6000னா 1% எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிச்சா முடிஞ்சது. அவ்வளோதான். இங்கே 3, இங்கே 2. ஆன்சர் 1 × 2னா 2000 தான். நெக்ஸ்ட்டு, இஃப் -5 இஸ் எ ரூட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அண்ட் ஆல்சோ ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் PKன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ √5 -5ன்றது ஒரு ரூட்டாக இருக்குது இந்த ஈக்குவேஷனில். அப்போது அந்த எக்ஸுக்கு பதிலாக -5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P கிடச்சிட போகுது. அந்த Pயும் இங்கே போட்டு -5 இங்கே போட்டால் K கிடச்சிடுமா? அவ்வளோதான். அதை தான் பண்ண போகிறோம். இப்போது 2 எக்ஸுக்கு பதிலாக -5 போட வேண்டியதான். -5 ஸ்கொயர் ப்ளஸ் P × -5 -15 = 0. அடுத்து பண்ணோம்னா 50, ஏன்னா 2 × 25 50 -5P -15 = 0. அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணி நம்மளுக்கு P என்ன வரும்? P = 7. P 7ல் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லை பியாக இருக்கணும். இப்போ அந்த Pயை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் 7, அடுத்து K தெரியாது, எக்ஸுக்கு பதில் -5 ஸ்கொயர்னு போட்டால் எப்படியும் 25 தான் வரப்போகுது. 25 ப்ளஸ் இன்னொரு எக்ஸுக்கு பதில் -5 = 0. இப்போ 7 × 25K -5 = 0 இப்படி நிற்கிது. அப்போது கேக்கு என்ன பண்ணுவோம்? 25 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். 25 × 7னா 175K -35 = 0. அப்போ K என்ன ஆகும்? 35/175ன்னு வந்து நிற்கும். இது அப்படியே நான் கேன்சல் பண்ணேன்னா 35 டேபிள்லேயே 1 5ன்னு வந்துடும். 1/5னா என்ன? 0.2. 7 0.2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்து, த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் இன்க்ரீஸ்டு பை 10%. இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 10%னா என்ன? 10லேருந்து 11 ஆகுது. A family of 5 members did not want to increase their expenditure. இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் எதுவுமே மாற்றம் இல்லை, கூட்டலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் கன்சம்ஷன்? இப்போ கன்சம்ஷனில் எவ்வளோ % டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. ப்ரைஸு கன்சம்ஷன் ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ என்னாகும்? 11லேருந்து 10 ஆகும். இங்கே 10 11 இருக்கிறதுனால 11 10 ஆகும். அப்போ என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு? 1 கம்மியாயிருக்கு. எதுலேருந்து? 11லேருந்து. × 100. 100/11னா என்ன? 9 11s are 99 போடும். அப்போ 9 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. ஆப்ஷன் சியில் மட்டும்தான் 9 ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், த ஸ்பீட் ஆஃப் எ போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 15 kmph. அப்போ போட் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. த ஸ்பீட் ஆஃப் எ கரண்ட் இஸ் 3 kmph. அப்போது வாட்டர் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. The difference between the time taken for upstream and downstream to complete 2 trips, that is from one end to other coming back and repeating the same again is 10 minutes. அப்போது அப்ஸ்ட்ரீமு டவுன்ஸ்ட்ரீம் ரெண்டும் போயிட்டு வரதுக்குமான
2 ட்ரிப்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 எண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இது மூலிமா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வச்சு இவங்க கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம கொண்டு வர பார்ப்போம். இப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன? போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. அப்போ 12. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா ரெண்டையும் கூட்ட வேண்டியதான், போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடையும். 18. அவங்க கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸு 10 மினிட்ஸ். அதை நான் எடுக்கிறேன். டைம் அதை ஹவர்ஸில் எழுதியாச்சு. டைம்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு போடணும். அப்போ 2 ட்ரிப்ஸ்ன்றதுனால 2 போட்டுக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை போடுறேன் 12 மைனஸ் இன்னொரு டிஸ்டன்ஸு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இதை நம்ம சால்வ் பண்ணி டி கண்டுபிடிச்சாலே போதும். அதான் ஆன்சரு. எனக்கு பாருங்கள் 1/6, இங்கே 2, இங்கே 12 18 இருக்கிறதுனால இங்கே நான் 6 போடுறேன். இப்போ இங்கே என்ன வரும்? d/2 மைனஸ் d/3ன்னு வரும். இந்த 6 கேன்சலு. இப்போ இதை பண்ணோம்னா 3d மைனஸ் 2dன்னு உள்ளே வருமா? அப்போ 1d, d/6ன்னு இருக்கும். இங்கே 1ன்னு இருக்கும். இந்த 2 இங்கே இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3. அப்போ d = என்ன வரும்? 3. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A student takes 1.5 hours from home to school at a speed of 5 km/h. By what percentage should he increase his speed to reduce the time by 20% and cover the same distance from school to home? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு டைமும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் வந்து எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன் அப்படி எவ்வளோ தூரத்துக்கு டைமை 20% கம்மி பண்ணான்னா, எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டினான்னா சேம் டிஸ்டன்ஸுக்கு அவன் போவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைம் இந்த ஸ்பீடை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஏன்னா ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல் தான். டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு இன்ட்டு டைமு 5 × 1.5 நான் என்ன எழுதுகிறேன்? 3/2ன்னு எழுதுகிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 15/2. சேம் 15/2 டிஸ்டன்ஸை திரும்ப கவர் பண்ணுறப்ப அவன் 5 km/h மட்டும் போகல, அதை விட எக்ஸ்ட்ரா போகிறான். இன்க்ரீஸ் ஹிஸ் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு போட்டாச்சு இன்ட்டு டைம். டைமில் என்ன பண்ணுறான்? டைமில் வேரியேஷன் நடக்குது. டைமில் என்ன சொல்ல வராங்க? ரெடியூஸ் த டைம் பை 20%. 20% ரெடியூஸ். அப்போ 3/2ன்னு நான் அந்த டைமை போட்டுட்டு 20% ரெடியூஸ்னால் என்ன? 1/5. அப்போ 4/5 ஆகுது. இது மூலிமா இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் ஆன்சர். அவ்வளோதான். அப்போ 15/2 = 5 + x. இங்கே கேன்சல் அவுட் பண்ணுற பாருங்க. 2, இங்கே 2, 3 2 6, 6/5ன்னு இருக்குது. அந்த 6/5 நான் இங்கே கொண்டு வந்தேன்னா 5/6 ஆகுமா? இப்போ 5 + x = 5/6 × 15/2 அப்படி வருது. இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 2 3 6, 5 3 15. இப்போ 25/4. இப்போ 5 + x = 25/4. இப்போ x என்ன வரும்? 25/4 மைனஸ் 5. அப்போ 25 - 20/4ன்னு வரப்போகுது. அப்போ 25 - 20ன்னா 5, 5/4. இப்போ எக்ஸு வந்து 5/4ன்னு வருது. இப்போ எக்ஸு 5/4னா எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 4லேருந்து 1 கூடி இருக்குது. இப்போ 1 கூடி இருக்குது 4லேருந்து × 100. அப்போது 25% இன்க்ரீஸ். இப்போ இது பண்ணோம்னா 25% வரும். அந்த 25% தான் கூடி இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து, the difference between two numbers is 5. If 25 is subtracted from smaller number and 20 is added to the greater number, the ratio becomes 1:2. What is the greater numberன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இன்னொன்று x + 5ன்னு வச்சுக்கிறோம். இதில் என்ன சொல்ல வராங்க? ஸ்மாலர் நம்பரில் 25 மைனஸ் பண்ணுறாங்க, சப்ராக்ட். அப்புறம் லார்ஜர் நம்பரில் 20 ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே x + 5 இருக்குது. அப்போ இன்னொரு 25 கொடுத்துறாங்கன்னா x + 20 + 5. 20ல் தான் கிரேட்டர் நம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஆமாம், கிரேட்டர் நம்பரை 20 ஆட் பண்ணுறாங்க. இதில் 25 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 20 பண்ணாங்கன்னா இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 25 ஆயிரும். ரேஷியோ என்னென்னு வருதுன்னு சொல்கிறாங்க? 1:2. அப்போ 1/2. இப்போ x - 25. இப்போ 2x - 50 = x + 25. இப்போ 2x - xனா x = 25னா இங்கே 50 போச்சுன்னா 75. x 75ன்னு வருது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த கிரேட்டர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு இது ஸ்மாலர் நம்பர் தான். கிரேட்டர் நம்பர்னால் எக்ஸ்ட்ரா 5 கூட்டி இருக்கிறது. இப்போ ஆன்சர் என்ன? 75 + 5. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான சம். 2 angles ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 1:2.
2 ஆங்கிளுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 இன்னொன்று 2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சம் ஆஃப் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஆங்கிள். இது ரெண்டையும் கூட்டினா தேர்ட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. இப்போ மொத்தம் 3 ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும், 3மே கிடச்சிருச்சு. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்ன? மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 கூட்டினா அதுதான் 180 டிகிரி. அதில் சின்னது என்னன்னு எந்த ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சது. இதில் ஸ்மாலர்னு கேட்டிருக்கனால 1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மொத்தம் 6 தான் 180. சம் ஆஃப் த ஆங்கிள் 180 டிகிரி இன் ட்ரையாங்கிள்னு தெரியும். அப்போ 6 தான் 180னா 1 எவ்வளோ? முடிஞ்சது. கேன்சல் பண்ணால் 30 டிகிரி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர். இங்கே சைன் ஸ்கொயர், இங்கே சைன் ஸ்கொயர்னு இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருந்த பேசிக்கான கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சே இதை ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 270 மைனஸ் தீட்டானே வச்சுக்கிறோம், இது தீட்டான்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம பார்த்தோமா, ஆல் சில்வர் டீ கப்ஸு. 270ன்றது எங்கே வரும்? இதுதான் 270 மைனஸ் தீட்டானா இந்த இடத்துல தான் லை ஆகிருக்கும். இந்த இடத்துல என்ன தான் பாசிட்டிவ்? டேன் தான் பாசிட்டிவ். இப்போ 270 மைனஸ் பைன்றதுல நெகட்டிவ் தான் வரப்போகுது. அது மாதிரி 19 270 கொடுத்துருந்தா நம்ம இன்வெர்ஸ் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். காசுக்குனா சைனு, சைனுக்குனா காசுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இங்கே காசு இருக்கிறது இந்த இடத்துல சைன் ஆயிரும், மைனஸ் சைன் தீட்டா. இதுதான் வந்து காஸ் 270 மைனஸ் தீட்டாக்கான வேல்யூ. அதே மாதிரி சைன் 180 மைனஸ் தீட்டாக்கு என்ன வரும் பார்ப்போம். 180னா இங்கே, 180 மைனஸ் தீட்டானா இங்கே வரும். இங்கே சைன் பாசிட்டிவ், அப்போ இங்கே பாசிட்டிவ் தான். 180ன்றதுனால சேம் வேல்யூ தான் போடும், சைன் தீட்டா. அப்புறம் சைன், இது ஒரு வேல்யூ தான், சைன் ஸ்கொயர் 180/2 தான் கொடுத்துருக்காங்க. பையனை 180ன்றது தெரியும், 180/2 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ பார்ப்போம். சைன் 270 மைனஸ் தீட்டானா என்ன செய்வோம்? 270ன்றது இங்கே வந்துடும். அப்போது இந்த இடத்துல டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், கண்டிப்பாக இங்கே நெகட்டிவ். 270 90 வந்தால் சைனுக்கு பதில் என்ன பண்ணணும்? காசு பண்ணணும். இப்போ காஸ் தீட்டா. இப்போ டேரெக்டாக அந்த வேல்யூலாம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஸ்கொயர் 270 மைனஸ் பை. அப்போது இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் போயிடும், இங்கே சைனுக்கு ஸ்கொயர் வந்துடும். இப்போ சைன் ஸ்கொயர் பை மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் 180 மைனஸ் பைன்னு போட்டோம்னா இங்கேயும் சைன் ஸ்கொயர் ஆயிரும், இங்கே ஒரு சைன் ஸ்கொயரு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 180/2. 180/2னா என்னது? 90. சைன் ஸ்கொயர் 90 என்ன வரும்? 0, 1/2, 1/2, √3/2, 1. 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அந்த 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 270 மைனஸ் பைனா நம்மளுக்கு கிடச்சது என்ன? மைனஸ் காஸ் பைன்னு வருது. இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர்னு வரப்போகுது, காஸ் ஸ்கொயர் பை. அப்போ என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, மிச்சம் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் பை. இது மட்டும்தான் இருக்குது. 1 இன்ட்டு இதுனாலுமே அதே காஸ் ஸ்கொயர் தான். அது இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி. அவ்வளோதான், சிம்பிளான சம் தான். அந்த பேசிக் கான்செப்ட் நடத்தினதை மட்டும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள், அதை வச்சு மேக்ஸிமம் சம்ஸ் நீங்கள் போட்டுடலாம். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன், அதை அப்படியே பண்ணுவோம். 3/4 டிவிஷனில் கொடுத்துருக்காது, நான் அப்படியே மல்டிப்ளை எழுதுறேன். இன்ட்டு 12/5 மைனஸ் 1/3 இன்ட்டு 9/5, அப்புறம் 2/3 டிவிஷனில் இருக்குது, அதை நான் மல்டிப்ளை எழுதுறேன். இன்ட்டு 3 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த 3 கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தோம்னா இங்கே 4, இங்கே 3. அதே மாதிரி இங்கே 3 இருக்கிறது என்ன இருக்குது? 9/5 மைனஸ் 3/5. இங்கே இருக்கிறது 2 மைனஸ் 1, அப்போ 1 தான். அதை நம்ம பண்ணணும்னு தேவையில்லை. அப்போ 9/5 மைனஸ் 3/5, 6/5. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. முடிஞ்சது. அடுத்து எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் அண்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்யூட்டட் இயர்லி தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ் உள்ளதை நான் இங்கே எழுதுகிறேன், 9680. 3 இயர்ஸ் உள்ளதை நான் இங்கே போடுறேன். இது ரெண்டையுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படி கேன்சல் அவுட் பண்ணிட்டே வருவோம். இப்போ இதை நான் 2ஆல் பண்ணேன்னா 4840. இங்கே பண்ணேன்னா 5324. நெக்ஸ்ட் ஒரு 4ஆல் பண்ணுறேன், 1210. இங்கே 1331. இப்போ இதை பார்த்தாலே என்னென்னு தெரியுது? 11 டேபிளில் போகிற மாதிரி இருக்குது. அப்படி டேரெக்டாக 11 டேபிளுக்கு வந்துடுறேன். 110, 121. திரும்ப 11 டேபிளில் போவோம். 10, இங்கே 11. அப்போ எப்படி வந்து நிற்கிது? 10, 11 வந்து நிற்கிது. 10லேருந்து 1 கூடி இருக்குது. இப்போ 1 கூடி இருக்குது, 10லேருந்து இன்ட்டு 100. இப்போ ஆன்சர் என்ன? 10%. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்.
அடுத்து ஒரு அப்ராக்சிமேட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்படியே பண்ணுவோம். 2.6 நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 0.5 ஸ்கொயர் மைனஸ் 2.6 நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் 0.5 ஸ்கொயர். நம்ம எல்லா டேர்மில் இருந்தையுமே பார்த்தோம்னா கூட தான் எடுத்துருக்கோம். இங்கே ஒரு 0.4, இங்கே ஒரு 0.1, இங்கே ஒரு 0.4, இங்கே 0.1. இப்போ கிடைக்கிற வேல்யூலேருந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட 0.5 to 0.4 சம்திங்குள்ளே தான் வேரியேஷனில் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் கூட தான் வரும். நம்ம செய்கிற ஆன்சரை விட கம்மியாக தான் கரெக்டான வேல்யூன்றது இருக்க போகுதுன்றதை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணோம்னா 3.5 ஸ்கொயரு மைனஸ் 3 மைனஸ் 0.5னா மைனஸ் 2.5 ஸ்கொயர். இப்போ என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 3.5 ப்ளஸ் 2.5. இப்போ மைனஸில் எழுதும்போது 3.5 மைனஸ் 2.5, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி போட்டிருக்கேன். இப்போ 3.5 2.5 பண்ணோம்னா என்ன வரும்? 6 இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1. ஆன்சர் என்ன வருது? 6ன்னு வருது. 6க்கு நியர்பையில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 6க்கு நியர்பையில் 6 பக்கத்துலனா 6.2, 5.8 அப்படி எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிறதுலே 6க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இது எல்லாமே 3க்கு பக்கத்தில் போயிடுது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் 4 டிஃப்ரெண்ட் ஜிம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 4 டிஃப்ரெண்ட் ஜிம்ஸ் இன் டெல்லி டூரிங் இந்த இயர் டு இந்த இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பை வாட் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஜாயின்ட் ஜிம் ஏ இன் 2018. ஜிம் ஏல 2018 278 இஸ் கிரேட்டர் தென் ஹூ ஜாயின் டி இன் 2016. டி 2016ல் 239. இதிலேருந்து இது எவ்வளோ கூட இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ்னு இப்போ நார்மலாக பார்த்தோம்னா எவ்வளோ கூட இருக்குது? 39 இங்கே 78, 39 கூட இருக்குது. எதுலேருந்து? 239 இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர் வந்துடுமா? இதை நான் அப்படியே கேன்சல் அவுட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே டேபிளில் கேன்சல் ஆகாது, பாயிண்டில் தான் வரப்போகுது. நான் வந்து 13 டேபிள் எடுத்து டேரெக்டாக பண்ணிக்கிறேன். 313 சார் 39. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 113 இஸ் 13 போடுவோம். இங்கே 109ன்னு வரும். 109 போட்டோம்னா 18ன்னு வரப்போகுது. 18 புள்ளி சம்திங்னு வரப்போகுது. இதையும் கேன்சல் அவுட் பண்ணுறேன்னா 3, இங்கே 6. இப்போ 100/6ன்னு வருது. 100/6னா என்ன? 16.66 சம்திங்னு வரப்போகுது. இப்போ 16க்கு நியர்பை தான். அப்படி இருக்கக்கூடியது ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டி. முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், த கிவன் கிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் மேனுஃபேக்சர். ஓகே, நம்பர் ஆஃப் பேர்ட்ஸு அப்புறம் அந்த இயர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பர்சன்டேஜ் ஆஃப் அன்சோல்டு பேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ விற்கலை ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பர்சன்டேஜ் விற்கலன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் சோல்டு இன் இயர் 2010, 2014. இப்போ 2010, 2014ல் வித்த பேட்டை எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். இப்போது ஓவராலாக பாருங்கள், இன்ட்டு 100ஸில் கொடுத்துருக்காங்க. 2010 அதில் மொத்தம் எவ்வளோ விற்றுருக்கு? 30. அப்போ 30 100ஸில் கொடுக்குறதுனால 3000. நம்ம 3000ன்றதை இப்போ போட்டுக்கிற வேண்டியதான். 3000 இன்ட்டு இது அன்சோல்டு பேர்ட்டுக்கான பர்சன்டேஜ். அதில் 20% விற்கலை. இவங்க கேட்டிருக்கிறது விற்றது சோல்டு பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸுன்னு. அப்போ இங்கே 80%. இதுக்குமானதும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன? 2014ல் மொத்தம் 35%. சாரி, 3500. 3500 தான் ஓவராலாக மேனுஃபேக்சர் பண்ணது. இவ்வளவு. அதில் விற்காதது 24%. அப்போ விற்றது எவ்வளோவா இருக்கும்? இங்கே சோல்டு தான் கேட்குறாங்க. 100 - 24 76%. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சது. இதை நான் டிவைடட் பை 100 போடுவோம். எப்படி 2 0 கேன்சல் ஆகும். இதுக்கான வேல்யூ என்ன வரும்? 240 வரப்போகுது. இங்கே 35 × 76 இது பண்ணோம்னா 266ன்னு வரும். அப்போது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா எவ்வளோ வருது? 40, இங்கே 66னா 26. இப்போ கண்டிப்பாக இதில் ஒரு 0 வரப்போகுது. ஏன்னா பை 0ன்னு போடும்போது 2 கேன்சல் ஆகும். ஒரு 0 இருக்கும் இங்கே 0 இருக்கிறதுனால. இப்போ 26ன்னு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எ குரூப் ஆஃப் 20 பாய்ஸ் வாஸ் கால்குலேட்டட் டு பி 65 kg. 65 kgன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் லேட்டர் டிஸ்கவர்ட் தட் த வெயிட் ஆஃப் எ பாய் வாஸ் மிஸ்ரீட் அஸ் 76 kg இன்ஸ்டெட் ஆஃப் த கரெக்ட் வெயிட் 66 kg. இப்போது 66 kg தான் அவனோட கரெக்டான வெயிட்டு. இன்ஸ்டெட் அவனுக்கு 76 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இருக்குது? 10 மாறி இருக்குது. அப்படி 10 மாறினதுனால எத்தனை பேர் விஷயத்தில் அடிப்படுது? இங்கே 20 பேர் விஷயத்தில் மாறுதல் ஏற்படுது ஆவரேஜில். அப்போ 10/20ன்னு போட்டுக்கிறேன். 10 கூட தான் செஞ்சுருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள் 76ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 66 தான் கரெக்டான வெயிட்டு. இப்போ கூடி இருக்கா? இப்போ
இப்போ எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தோம்னா 0.5 கூடியிருக்கு. இப்போ 0.5 கூடினதை நம்ம ஆன்சர் கரெக்டாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? 0.5 கம்மி பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரப்போகுது. ஓவரால் ஆவரேஜ் 65 சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து 0.5க்கு நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் கரெக்ட் ஆயிருமா? 65 மைனஸ் 0.5 என்ன வரப்போகுது? 64.5. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து 3 friends arranged a party. Tanveer paid 2/3 as much as Yusuf paid. இப்போ Tanveer வந்து 2/3 of Yusuf and Yusuf paid 1/2 as much as Sachin. Yusuf 1/2 as much as Sachin. The fraction of the total expenditure by Yusuf. யூசஃப்கானது எவ்வளோ மொத்தத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சு ரேஷியோ எடுத்தோம்னா T/Yன்றது 2/3 ஆயிரும். இதை வச்சு போட்டோம்னா Y/Sன்றது 1/2 ஆயிரும். அப்போது TYES இங்கே 2, இங்கே 3, இங்கே 1, இங்கே 2. இப்போ இந்த 3 இங்கே ஷேர் ஆயிரும், இங்கே 1 இங்கே ஷேர் ஆயிரும். ஓவராலாக ஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா இங்கே 2:3:6. இந்த 2:3:6ன்னு வருது. இது தான்வீர், இது யூசஃப், இன்னொருத்தன் யார்? சச்சின். இவங்க கேட்டிருக்கிறது யூசஃப்கானது. யூசஃப்கானது எவ்வளோ ஃப்ராக்ஷன் மொத்தத்தில்? மொத்தத்தில் 3, எவ்வளோத்தில்? 2, 3, 5, 5, 6, 11. இப்போ 3/11 தான் யூசஃப்கானது. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து ரஹீம் இன்வெஸ்டட் எ செர்டைன் சம் அட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. ரஹீம் வந்து 5% 3 yearsக்கு. ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹிராலால் இன்வெஸ்டட் 2 years at 7% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஹிராலால் 2 years 7%, 7% for 2 years. ரஹீம் காட் 30 more interest than ஹிராலால். ரஹீம் வந்து 30 அதிகமாக கிடைக்கும். அப்போது டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும் 30 தான் இருக்கும். வாட் வாஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தம்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு சிம்பிளாக பாருங்கள். 5 3s are 15, இங்கே 15%. 7 2s are 14%. ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 30. இப்போ 1% தான் 30ன்னா பிரின்சிபல் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 100%. மொத்தமான தொகை 100% இருந்திருக்கும். அதுதான் 1% 30ன்னா 100% என்ன இருக்கும்? இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான். ஆப்ஷன் பி 3000. சிம்பிள். நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் அ நம்பர் இஸ் 7 more than 30% ஆஃப் அனதர் நம்பர். இப்போ என்ன சொல்ல வராங்க? 25% ஆஃப் எ நம்பர் இஸ் 7 more than 30% ஆஃப் அனதர் நம்பர். நான் அதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் இஸ் 29. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் அதையும் நான் 29ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருமா? அதை இதோட சால்வ் பண்ணால் எக்ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 25% ஆஃப் எக்ஸை 25/100ன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் 30/100ன்னு எழுதிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் எடுத்து விட்டுறலாம். இப்போ என்ன வரும்? x/4 ஏன்னா கேன்சல் அவுட் பண்ணுறேன். 7 ப்ளஸ் இங்கே இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3/10 இங்கே ஒய்ன்னு வரும். இப்போ x/4 ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 3y/10. இதை வச்சு பார்த்தோம்னா 2 2s are 4, 5 2s are 10. அப்படி கிராஸ் மல்டிப்ளை தான். 5x ஈக்குவல் டு 140 ப்ளஸ் 6y. இப்போ 5x மைனஸ் 6y ஈக்குவல் டு 140ன்னு வந்துருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இன்னொரு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? x மைனஸ் y ஈக்குவல் டு 29. இங்கே இருக்கிறது 5x மைனஸ் 6y. அப்போது டேரெக்டாக இதுனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். 5x மைனஸ் 5y ஈக்குவல் டு 29 இன்ட்டு 5 145. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இங்கே எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் போடுறேன், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. இப்போ இது கேன்சல் ஆயிருமா? மைனஸ் 6y ப்ளஸ் 5y. இப்போ என்ன வரும்? மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -5. இப்போ ஒய் என்ன? 5. இங்கே 5ன்னு ரெண்டு நம்பரில் ஒன்று இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் சி. அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். அட் ப்ரெசண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ கிளாஸ் 10 இஸ் 15.5. இப்போ 20 பேருக்கு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு 15.5 ஆவரேஜ் ஏஜாக இருக்குது. த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எ கிளாஸ் டீச்சர் இஸ் டீச்சரோட ப்ரெசன்ட் ஏஜ் 47 years. 5 வருஷத்துக்கு அப்புறம் வாட் வில் பி த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் கிளாஸ் டீச்சர்னு கேட்குறாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ப்ரெசண்ட்டாகவே மொத்தமாக 21 பேருக்கு நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ இங்கே 20 ஸ்டூடெண்ட்டுக்கு 15.5. அப்போ நான் அதை டேரெக்டாக சம்மேஷன் பண்ணுறேன். 20 × 15.5னா 3100 வரும். அது பாயிண்ட் முன்னாடி வைக்கிறதுனால 310 வந்துடும். 20 × 15.5 310 வந்துடுது. ப்ளஸ் 47 டிவைடட் பை 21 பேருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 21 போடுறேன். இப்போ 310 + 47னா 357.
357/21. இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா இங்கே 1 போட்டோம்னா இங்கே 167 வரும், 117 வருது. இப்போ ஓவராலாக டீச்சர் ப்ளஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரெசன்ட் ஆவரேஜ் என்ன அப்படின்னா 17. அவங்க கேட்டிருக்கிறது 5 வருஷத்துக்கு அப்புறம் டீச்சர் அண்ட் ஓவரால் ஹோல் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு என்ன ஆகும்? 21 பேருக்குமே 5 கூடும், டிவைடட் பை 5ன்னு போடுவோம். அப்போது எல்லாருக்குமே 5 கூட தானே செய்யும். அப்போ ஒன்றுமே இல்லை, அந்த ஆவரேஜ் ஏஜ்லேயே ப்ளஸ் 5ன்னு கூட்டி போட்டிங்கன்னா அதான் ஆன்சரு. 17 + 5 22. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 2 poles of height 20 meters and 14 meters are joined at the top by a wire which makes an angle of 30 degree with the horizontal. The length of the wire என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 poles இருக்குது, ஒன்று ஹைட்டாக இருக்குது 20, இன்னொன்று 14 இருக்குது. ரெண்டுமே ஒரு வயர் கனெக்ட் ஆகுது. இப்போ இங்கே நான் 14 வச்சுக்கிறேன், இது ஓவராலாக 20, இதுக்கு இது பேரலாக இருக்கிறதுனால இது 14 இருக்கும், இது மட்டும் 6 இருக்கும். ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? விச் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வயர். அவங்க கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் த வயர் என்ன, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கையில் பாருங்கள், இங்கே 30 டிகிரி இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது இது ஸ்ட்ரைட் லைன்றதுனால 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸும் ஆப்போசிட் சைடும் வச்சு வரக்கூடிய தீட்டா என்னது? சைன் தீட்டா தான். அப்போ சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன? 6 டிவைடட் பை நம்மளுக்கு தேவையானதை ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கிடுவோம். 0 1/2 6/x. அப்போ எக்ஸ் இங்கே போகும், இங்கே 2 இங்கே போகும், x = 12. 12 தான் இந்த லென்த் ஆஃப் த வயர். ஆப்ஷன் பி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, a man standing on the bank of a river observes that the angle subtended by a tree on the opposite bank is 60 degree. இப்போ ஒரு மேன் ஒரு இடத்துல நிற்கிறான், அவன் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ட்ரீயை பார்க்குறான். அப்படி பார்க்குறப்ப அங்கே ஆங்கிள் என்ன மேக் ஆகுதுன்னா 60 டிகிரின்னு மேட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறான்? he walks 36 meter backward on the bank. பின்னாடி வரான் பேங்க்லேருந்து. அண்ட் அப்சர்வ்ஸ் த ஆங்கிள் டு பி 30 டிகிரி. இங்கேருந்து அந்த இதை பார்க்குறப்ப இங்கே ஒரு 30 டிகிரி மேட் ஆகுது. எவ்வளோ பின்னாடி வரான்னு பார்த்தோம்? 36. வாட் இஸ் த பிரெத் ஆஃப் த ரிவர்? அப்போது இதுதான் அந்த ரிவர்னு பார்த்தோம். இங்கேருந்து அவன் பார்க்குறதுனால, பேங்க்லேருந்து பார்க்குறதுனால இதுதான் ரிவரு, ரிவரில் ட்ரீ இருக்குது. இப்போ அவங்க கேட்குறது இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கையில் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடுக்கான லென்த்து கண்டுபிடிக்கணும், 2 டிகிரி இருக்குது, இதை வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே இடத்துல நம்ம டேன் எடுத்தோம்னா ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு தெரியாது, ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 2 தடவை நம்மளுக்கு எக்ஸ் ஒய் வச்சு ஒன்று ஃபார்ம் ஆகும், இன்னொன்று x + y கம்பைன் ஆகி இந்த 36ஓட இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ டேன் 30 டிகிரின்னா ஆப்போசிட் சைடு y/36 + x. tan 30 என்ன? 1/√3. இப்போ 1/√3 = y/36 + x. அதே மாதிரி tan 60 டிகிரின்னு போட்டோம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட்னா y/x. 0 1/√3 1√3. அப்போ √3 = √3 × x = yன்னு வந்துடும். அப்புறம் டேரெக்டாகவே இந்த y = x√3 நம்மளுக்கு கிடச்சதை அப்படியே இதில் போட்டுடலாமா? அப்படியே நான் தூக்கி இங்கே போடுறேன். 1/√3 = yக்கு பதில் x√3 போடுறேன் /36 + x. அப்போது x × √3 × √3 என்ன ஆகும்? 3. இப்போ 3x = 36 + x. அப்போ 3x இங்கே x, 2x = 36. இப்போ x என்ன? 36/2னா 18. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. அடுத்து, in an examination 41% students failed in economics, 35 failed in geography, 39 failed in history. இப்போ 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை எக்கனாமிக்ஸ்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது ஜியாகிரஃபி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி. 41% ஃபெயில்டுன்னு சொல்லியாச்சு மொத்தமாக. இதில் 41 மொத்தம், 35 ஜியாகிரஃபியில், 39 ஹிஸ்ட்ரியில். 5% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ். அப்போ இங்கே 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 14% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. 14% எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது
14% எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபியும் மொத்தம் இங்கே வருது. இங்கே ஆல்ரெடி 5 வந்தாச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ வரணும்? 14ல் 5 போச்சுன்னா 9 இங்கே வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 21% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஜியோகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. 21% ஜியோகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி சேர்த்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போது இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. அப்போ இந்த இடம் என்ன வரும்? 16. 16 5 21. இந்த இடம் மட்டுமே 21. சாரி, மொத்தமாக 21. இந்த இடம் மட்டும் 16. அப்புறம் 18% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் சேர்த்து மொத்தமாக இந்த இடத்துல 18. அதில் ஆல்ரெடி 5 ஃபுல்லாகிருச்சு. அப்போ மிச்சம் எத்தனை இருக்கணும்? 13. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் ஒன்லி எக்கனாமிக்ஸ். இந்த இடம் மட்டும் என்ன, எக்கனாமிக்ஸ் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க, மிச்சம் எதுவும் கம்பைன் ஆகாமல். அப்போ மொத்தம் 41னா இங்கே என்ன வருது? 9 5 14, 14 13 27. 41ல் 27 கழிச்சோம்னா இந்த இடம் மட்டும் வந்துடுமோ? அவ்வளோதான். 11 - 7னா ஆப்ஷன் 4ல் தான் முடியணும். அதாவது யூனிட் டிஜிட் 4ல் தான் முடியணும். ஆப்ஷன் டியில் மட்டும்தான் யூனிட் டிஜிட் 4ல் முடியுது. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, a god observes an enemy boat from an observation tower at a height of 180 மீட்டர். இப்போது ஒரு 180 மீட்டர் டவர் இருக்குது. அதிலிருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. சி லெவலில் ஒரு 150 மீட்டர் டவர்லேருந்து பார்க்குறப்ப டு பி த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. 60 டிகிரியில் ஒரு எனிமி போட் கீழே டவுனில் தெரியுது. இதில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லிட்டாங்க. இங்கே 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நம்மளுக்கு டிப்ரெஷனில் இங்கே 60 டிகிரி வந்ததுனாலே இந்த இடம் கண்டிப்பாக 60 டிகிரி தான். இங்கே 60 டிகிரி. இவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் போட் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். நிற்கிற டவரில் ஃபூட்லேருந்து அந்த போட் வரைக்கும் டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம கையில் டிகிரி இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு கேட்குறாங்க. ஏன்னா இது ஹைபாட்னியூஸ் ஆயிரும். அட்ஜசன்ட் சைடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன தீட்டா யூஸ் பண்ணலாம்? tan தீட்டா யூஸ் பண்ணலாமா? tan தீட்டா = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ tan 60 = 180/x. tan 60 என்ன? 0 1/√3 1√3. இப்போ √3 = 180/x. இப்போ x = 180/√3. பாயிண்ட் அதை நான் ரேஷன் இங்கே 180/√3 டேரெக்டாக இருந்தால் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இங்கே இல்லை. அதனால நான் ரேஷனலைஸ் பண்ணுறேன். அதே √3 மேலே இங்கேயும் போட்டுற வேண்டியதான். அப்போ 180√3 / 3 போட்டோம்னா 60√3. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து, இன் எ ஸ்கூல் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 5:6. பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ 5, இங்கே 6. 20% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 25% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கெட் அ ஸ்காலர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸில் 80% ஸ்காலர்ஷிப் வாங்கலை, 25% இங்கே வாங்குறாங்க கேர்ள்ஸில் அப்படின்னா 75% வாங்கலை. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அப்படியே பண்ணுறேன். 5 8s are 40 வரும். 400% இங்கே. இப்போ 75 × 6ன்னு பார்த்தா 450. இப்போ மொத்தம் எத்தனை? 5 6 11 மொத்தம் எண்ணிக்கை ரேஷியோவில். இப்போ ரெண்டையும் கூட்டினா 850/11 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பண்ண வேண்டியதான். 1.8 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளேயில் தான் இருக்குது. அப்படியே இது கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். 2 கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 3/2ன்னு இருக்கும். அப்படியே போட்டுக்கிறேன். 3/2 / 2.5. இங்கே ஒரு டிவிஷன் சிம்பிள், இங்கே ப்ராக்கெட்டில் தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்படியே பண்ணிக்கிறேன். இங்கே 3 கேன்சல் பண்ணால் 2/5 × 3/2 - 1. நெக்ஸ்ட்டு இந்த 1.8 ப்ளஸ் இந்த 2/5 இங்கேயும் 2/5 டிவைடில் இருக்குது. அப்போ கேன்சல் அவுட் பண்ணால் 1ன்னு இருக்குமா? அப்போ 3/2 இங்கே இருக்கிறது 3/2 - 1. அப்போ 3 - 2/2ன்னு வரப்போகுது. அப்போது 1/2. இப்போ 1.8 ப்ளஸ் இது ரெண்டுமே மல்டிப்ளேயில் தான் இருக்குது. 3/2 × 2னா 4. இப்போ 1.8 ப்ளஸ் 0.75. இப்போ ஆன்சர் எப்படி முடிய போகுது? பாயிண்ட்டு ஒரு நம்பரு, அதுக்கு அடுத்து 5 அப்படி தான் முடிய போகுது. ஏன்னா இங்கே 1.8 மட்டும்தான் இருக்குது. கடைசி டிஜிட் 0.0வோ இல்லை அதுக்கு அடுத்து ஒரு நம்பரு. ஆனால் பாயிண்ட்டுக்கு 2வது டெசிமலில் வரக்கூடியது 5ல் தான் முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடியது ஒன்று தான். 2.55 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ராக்ஷன் 5 minutes of an hour அண்ட் 20 seconds of an hour இஸ் கேட்டிருக்காங்க. நம்ம 5 minutes of an hour எப்படி எழுதுறேன்? 5/60. ஏன்னா மினிட்ஸு அதை ஹவர்ஸில் மாற்றிருக்கேன்.
அதே மாதிரி 20 செகண்ட்ஸ் ஆஃப் அன் ஹவர். 20 செகண்ட்ஸ்னால் அது ஹவர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்? 20 டிவைடட் பை 60 இன்ட்டு 60. மினிட்ஸ்னால் ஒரு 60 போடுவோம், செகண்ட்ஸுன்றதுனால 2 60 கீழே போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணோம்னா அதான் ஆன்சரு. இதை நான் என்ன பண்ணுறேன், 1/60 காமனாக எடுத்துட்டேன்னா 5 மைனஸ் 20/60 வரும். 20/60 என்ன? 1/3. இப்போ 1/60 இன்ட்டு இங்கே வந்தால் என்ன வரும்? 3 5 சார் 15, 15 - 1 14, 14/3 வரப்போகுது. அப்போ இங்கே 60, இங்கே 14 இருக்குன்னா இங்கே 7, இங்கே 30. அப்போது 7/90 தான் ஆன்சரு. ஆப்ஷன் பாருங்கள், 7/19 இருக்கா? இல்லை, இங்கே 0.79 இருக்குது. இதே நீங்கள் பாருங்கள், 7 மேலே 7 டிவைடட் பை 10, 90 டிவைடட் பை 10, ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 10 போட்டால் என்ன வரும்? 0.7/9 தான் வரப்போகுது. அதை தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் த இங்கிலீஷ் கோர்ஸ் ஃப்ரம் ஆல் த 7 காலேஜஸ், இந்த எல்லா காலேஜும் சேர்த்து மொத்தமாக எண்ணிக்கை 2800. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் எம் அண்ட் எஸ் ஆர் என்ரோல்ட் இந்த கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ எம்முக்கு பர்சன்டேஜ் என்ன? 17, எம்மு இன்னொன்று எஸ் 14. இப்போ ரெண்டும் 31% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100 என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஓவராலாக 2800. இப்போ 31 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். முடிஞ்சது. இங்கே 2 0, இங்கே 2 0 கட்டு. 31 × 28. அப்போ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 8ல் தான் முடிய போகுது. 8ல் முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் சி. போட்டு போயிட்டே இருக்கலாம். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.